செல் மகனே, பார்கவியின் பாதத்தை தொட்டு இதை அங்கே வைத்துவிடு. இந்த வைபவம் முடிந்தவுடன் பார்கவியின் மனதிலிருந்து நாராயணர் முழுமையாக மறைந்து விடுவார். லட்சுமி மீண்டும் நாராயணருக்கு சொந்தமாகவே மாட்டார். இந்த சம்பந்தம் இணைந்த உடனேயே லக்ஷ்மி மற்றும் நாராயணரின் உறவுகள் நிரந்தரமாக பிரிந்து போய்விடும். அனைத்து அதிகாரங்களும் அசுரர் கரங்களில் வந்து சேர்ந்துவிடும். நிச்சயமாக. இல்லை நாராயணா, இல்லை நாராயணா, இல்லை நாராயணா. கேட்டீர்களா நாராயணரே? இந்த குரலை நீங்கள் கேட்டீர்களா? இந்த அநீதியை தடுத்து நிறுத்துங்கள். அன்பு மற்றும் விசுவாசத்தின் ஆதாரமே லட்சுமி நாராயணர் தான். இந்த விதிமுறைகள் முழுமையடைந்தால் உங்கள் அன்பானது கேள்விக்குறியாகிவிடும் பிரபு. இந்த முழு உலகத்தின் ஆதாரம் மற்றும் சமநிலையானது முழுவதுமாக அழிந்துவிடும் பிரபு. ஏதாவது செய்யுங்கள். இது என்னுடைய ஆசை மட்டுமல்ல, இந்த உலகமே இதைத்தான் விரும்புகிறது. உடனடியாக ஏதாவது செய்யுங்கள் பிரபு. நான் எதுவும் செய்ய இயலாது தேவரிஷி. இனி செய்ய வேண்டியதை தேவி லக்ஷ்மியின் பால உருவமான பார்கவிதான் செய்வார். ஆனால் அது எவ்வாறு பிரபு? அன்பினால். அன்பின் முயற்சி இருந்தால் அதன் பிறகு இந்த விதிமுறைகள் அல்ல, அனைத்து உலகமும் ஸ்தம்பித்துவிடும் தேவரிஷி. உண்மை யாதெனில் பார்கவிக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் நான் வரத்தால் கட்டுப்பட்டிருக்கிறேன். மகளுக்கும் தந்தைக்கும் நடுவில் அன்பு தனக்கான இடத்தை பிடித்துக் கொள்ளலாம். ஆனால் என்னால் முடியாத தேவரிஷி. ஏனெனில் பிரபு, இந்த ஜென்மத்தில் இந்த நேரத்தில் தேவி லக்ஷ்மி சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கிறார்கள். ஒரு சின்னஞ்சிறு குழந்தையால் என்ன செய்துவிட முடியும் பிரபு? அற்புதம்! என்ன ஒரு அதிசயம் பிரபு! மிக அற்புதம் பிரபு! என் லட்சுமி நாராயணர் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறாரோ அதைப் போலவே அவரது அன்பும் அற்புதமானது. இன்று அன்னை லக்ஷ்மி அவர்கள் செய்ய இயலாததை செய்து காட்டிவிட்டார்கள் பிரபு. இந்த ஜென்மத்தின் புதிய ரூபம் பழைய ஜென்மத்து நினைவுகளையும் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். இருந்தாலும் ஒருபோதும் அன்பை மறக்கவில்லை. தன்னுடைய திடமான எண்ணமும் மற்றும் அற்புதமான குணத்தால் அன்னை லக்ஷ்மி அவர்கள் லக்ஷ்மி நாராயணருக்கு நடுவில் அவர் ஒருவரையும் குறுக்கிட விடவில்லை. மன்னிக்க வேண்டும் ராஜன், அவர் ஒரு சின்னஞ்சிறு குழந்தையாவார். இந்த பிடிவாதம், குறும்புத்தனம் இயற்கையாகவே இருப்பதுண்டு.
இது குறும்புத்தனம் அல்ல, பெரிய அவமானம். என் லக்ஷ்மி நாராயணரின் பவித்திரமான தூய்மையான அன்பை நான் போற்றுகின்றேன். அன்பின் நூலை யாராலும் அறுத்துவிட முடியாது தேவரிஷி. அதை ஆகாயமும் களைக்க முடியாது, அல்லது பாதாளமும் வெட்ட முடியாது. அது தன்னுடைய சக்தியால் தனக்கான பாதுகாப்பு கவசத்தை தானே தேடிக்கொள்ளும். குழந்தை அப்பாவிதான், ஆனால் நீங்கள் இல்லையே. வாருங்கள், அதன் கரங்களை பிடியுங்கள். பொறுத்துக் கொள்ளுவது கயவர்களின் ஆபரணமாகும். வீரர்கள் என்றும் எதிர்த்து நின்று போராடுவார்கள். இங்கு பிருகு ரிஷியோ அற்புதமான வரனை கொண்டு வந்துள்ளார். பாலகனின் குரோதம் நம் அசுரர்களுக்கு உதவியாக இருக்கும். ஆரம்பமே எப்படி என்றால் நினைத்துப் பாருங்கள், இந்த கதையின் முடிவு எப்படி இருக்கும் தேவரிஷி? விரோதத்தின் அக்னியின் வெப்பம் எவ்வாறு இருக்கும்? விதியின் எழுத்துக்களை உலகத்தால் பார்க்க முடியவில்லை, அதை இந்த நாராயணன் தெளிவாக பார்த்து விட்டான். ஆமாம் பிரபு. வாருங்கள் ராஜகுமாரரே, நடக்க இருப்பதை நடத்தி விடுங்கள். வரமளித்திருக்கிறேன். தந்தை பாசத்தை காட்ட வேண்டும், அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. தன்னுடைய சின்னஞ்சிறு மகளிடம் அதிகாரத்தை காட்டும் இந்த தந்தைக்கு பலத்தின் பரிபாஷையை இந்த நாராயணன் கற்றுத்தரப் போகிறார். விரைவாக அக்னியை அணையுங்கள். இன்றைய நேரமானது சரியாக அமையவில்லை. வா மகனே. இது சரியான தருணம். ஆனால் நாராயணரின் எண்ணங்களில் இல்லை. கட்டாயம் சொல்கிறேன், இது நாராயணரின் செயல்தான். வாரும் பலி. பாதுகாப்பான இடத்திற்கு பார்கவியை அழைத்துச் செல். உடனே செல். பிருகு ரிஷி ஒரு விஷயத்தை மறக்கிறார். எப்பொழுதெல்லாம் அதர்மம் பர்வதத்தை போல மேலோங்கி நிற்குமோ அப்போதெல்லாம் தர்மம் எரிமலையாக வந்து அந்த பர்வதத்தை சுக்குநூறாக்கி மண்ணோடு மண்ணாக்கிவிடும். தந்தையாரே, இந்த அக்னி அணையாமல் தொடர்ந்து எரிகிறது. அனைத்து சிஷ்யர்களும் சேவகர்களும் அணைக்க முடியாமல் தவிக்கிறார்கள். இது இயற்கையாகவே வந்த அக்னி அல்ல. அதோடு இதன் நோக்கமும் சரியல்ல. பார்கவி அந்த தாம்பூலத்தை தட்டிவிட்டாலே அதுவும் சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த சூழ்ச்சி, இந்த திட்டங்களை நாராயணர் தான் வகுத்திருக்க வேண்டும்.